ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் ஆரிச்சாமின்னு இப்ப இறந்துட்டாரு. பெருஞ்சந்திரான் வீட்டுல பிரபாகர உமாமகேஸ்வரன் இப்படி இருப்பா. இந்திய இலங்கை ஒப்பந்தம் போட்டு இந்திய ராணுவம் யார் உன் பையன் பேர் என்ன? பாண்டிய. சென்னை வரும்போது நான் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல தங்குறோம். தங்கும்போது இந்த ஈழ போராட்ட ஆட்கள் பூராம அப்ப எனக்கு துரையரசன் ஒரு ஆசிரியர் நண்பர், அவர் பெருஞ்சந்திரனாருடைய ஃபாலோயர். பெருஞ்சந்திரனார் வீட்டுல பிரபாகர உமாமகேஸ்வரன் இப்படி இருப்பா. அப்ப எனக்கு இந்த பழக்கம் ஈழ போராட்டத்துல கடையில் ஆசாயி போச்சு, கடங்காரம் துரத்துறான். அதோட முழுசு இந்த கும்பல சேர்ந்துட்டேன். ஈழ குரூப்போட ஈழ குரூப்போட நான் ஏறக்குறைய 10 இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் உள்ள போதில்லை. ஆமா, இவர் ஆண்டன் பாலசிங்க இருந்த காலத்துல அந்த அப்பெல்லாம் இல்ல, ஆண்டன் கடைசி வரைக்கும் இருந்தாரு. இந்திய இலங்கை ஒப்பந்தம் போட்டு இந்திய ராணுவம் இலங்கை போதில்ல. ஆமா ஆமா, இலங்கை போச்சு. அது வரைக்கும் ஈழ போராட்டத்தோட தான் இருக்கு. ஈழ போராட்டம், திராவிட கழக அரசியல் இதுதான். அப்போ நான் முதல்ல ஒரு ஈழ போராட்டத்துக்கு போராடி ஒரு 10 பேரோட ஜெயிலுக்கு போயிருக்கேன். 83 நினைக்கிறேன், 23 24 வயசு. எங்க அப்பா என்னை ஜெயிலில் பார்க்க வராரு. எப்போ வராருன்னா இருட்டின பிறகு வராரு. ஏன் அவருக்கு இருட்டுனா ஜெயிலில் விடமாட்டாங்கிறது கூட தெரியல அவருக்கு. வெள்ளந்தே இருந்திருக்கு. ஏன்னா பகல்ல போனா அவனை பார்த்துருவான், நீ எங்கே ஜெயிலுக்கு போயிட்டு வரேன்னு பையன் ஜெயிலில் இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு 6:30 மணிக்கு ஜெயிலில் 6:30 மணிக்கு இருட்டுச்சுன்னா ஜெயில் உலகம் முடிஞ்சது. ஆமா, 6 மணிக்குள்ள போயிட்டாதான். அப்போ நின்று பாக்குறா, துப்பாக்கி கூட இருப்பான செக்யூரிட்டி, என்னையா இங்க எட்டி பாக்குறா அப்படின்னு கேக்குறான். என் பையன் உள்ள இருக்கான். பையன் உள்ள இருந்தா பெயில் போட்டு எடுப்போம். அதெல்லாம் தெரியாதியா, எப்படியாவது பார்க்கணும். யார் உன் பையன் பேர் என்ன? பாண்டிய. சீகா பாண்டியன். ஆமா இரியா. ஜெயிலிட்ட போய் சொல்றான், சீகா பாண்டியன் அவங்க அப்பா வெளியிருக்கிறாரு. நான் உள்ள போனோடனே அப்ப நான் சீகா செயலாளர், திருப்பூர் முழுக்க ஆள் பார்ட்டி எனக்கு நண்பர்கள். சரி சரி, எல்லா பணிகள் போல ஆச்சா போச்சா எல்லாம் தெரியும். அப்போ உள்ள போனோடனே தண்ணி இல்லைன்னாங்க. ஒரு நம்பரை கொடுத்தா கூப்பிட்டு சொல்லுன்னு. ஒரு டையிங் ஃபேக்டரி சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காருல்ல, அவருடைய கவர்னர் ராதாகிருஷ்ணனுடைய மச்சனை கௌதம் டை சுப்பிரமணியம் இருக்காரு. டையிங் லாரியில ஒரு பவுசர் கொண்டு வந்து 12,000 லிட்டர் உள்ள ஊத்தியாச்சு. எங்க சப்ஜெக்டுக்குள்ள, திருப்பூர் சப்ஜெக்ட்ல. இந்த காய்கறி இல்லைன்னாரு. ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் ஆரிச்சாமின்னு இப்ப இறந்துட்டாரு. அவரை நான் சொன்னேன்னு போய் ஜெயில இருக்குன்னு போய் சொல்லுனேன். எங்க பாண்டியன் அவர் ரஜினி ரசிகர் மன்றத்தில் போய் ஈழ போராட்ட ஆதரவாளர். ஒரு சாக்கு நிறைய காய்கறி கட்டி கொடுத்து விட்டார். அப்போ ஜெயிலுக்குள்ள நம்ம பேரை யாரு சொன்னாலும் ராஜ மரியாதை தாங்க உள்ள கூட்டு வந்துட்டாங்க அப்பாவை. அப்போ நாங்க வர்றோம், ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார வச்சிருக்காரு, எங்கள் அப்பா உட்காந்துருக்காரு, நான் வர்றேன். அங்கே எங்களை ரூமில் அடைக்கிறதுலாம் இல்லை, சும்மா விட்டுருவாங்க. வர்றேன், எங்கள் அப்பா அழுகிறாரு. அப்போ இல்லப்பா விடுப்பா, நான் திருடனா முள்ள மாதிரியா இல்லை பெட்பாய் அடிச்சுட்டு வந்தேன்னா அரசியல் போராட்டப்பாங்கிறேன். அரசியலாக கிரிசில ஜெயிலில் வந்து நம்ம பரம்பரை, நம்ம ஜெயிலுக்கு வரலாமாடா? இதை எல்லாம் எங்க அம்மா சோறு திங்காம கிடக்குறாடா. டக்குன்னு என்ன பண்ணாரு, வேட்டிய மேல தூக்கி அந்த அன்றாவருக்குள்ள கையை விட்டு டக் டக்குன்னு எண்ணாரு ஒரு 500 ரூபாய் 100 ரூபா நோட்டை. ஜெயிலிட்ட போய் வச்சுக்க, என் பையனை அனுப்பிடு. அவன் சிரிக்கிறான். அப்படிலாம் அனுப்ப முடியாது, அதுக்கு பெயில் கெயில வக்கீல, நீயே அதெல்லாம் பாத்துக்க, இன்னொரு 500 ரூபா வச்சுக்க. தலையில அடிச்சு கொப்பை இப்படி இருக்காரு, நீ இப்படி இருக்கியா? அந்த அளவுக்கு எங்க அப்பாவுக்கு அரசியலே தெரியும். உலக வியாபாரம் பண்ணுவாரு, வியாபாரம் வீடு அப்படி இருந்துட்டாரு. அப்படித்தான். அப்போ திராவிட கழகம் பிளஸ் ஈழ போராட்டம் இப்படியே டிராவல் ஆச்சு. டிராவல் ஆன பிறகு எங்க அண்ணன் ஊர்ல செட்டில் ஆயிட்டானா, அதன் பிறகு என்ன பண்றாரு, வேண்டாம்டா நீ இங்கேயே வந்து செட்டில் ஆகுன, எனக்கு ஒரு பனியன் ஃபேக்டரி வச்சு கொடுத்தாரு. பனியன் ஃபேக்டரி அப்பா. ஆமா, பனியன் ஃபேக்டரி எனக்கு சொந்த இடத்துல. அங்கிருந்து வந்து அடுத்த நகர்வு எப்படி போச்சு? இப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்படிதான் ஓடுது. நிரந்தரம் எதுவுமே இல்ல, இப்படியே வாழ்க்கை ஓடுது.
எதிர்கால கேள்விக்குறியாவே இருக்கு. ஆமா, அது யோசிக்கிறதே இல்ல, அதை பத்தி யோசிக்கிறதே இல்ல. 2 நாள் வீட்டுல இருக்க வேண்டியது. அப்புறம் என்ன பண்றது, வெள்ள கதவுல பூட்டி வச்சிருவாருங்கப்பா, பீரகிரெல்லாம் பூட்டி வச்சிருவாரு. ஒரு பைசா எடுக்க விட மாட்டாரு. எங்க அம்மாட்ட கெஞ்சி கூத்த நான் ஏதோ பணத்துக்கு இருந்து கொடுங்க, ஏதாவது கையில கால் இருக்கிற நகை கையை வாங்கி ஒரு 10,000 ரூபாய்க்கு அடமானம் வைக்கிறது, அதை வாங்கிட்டு கிளம்பிடுறது. திருப்பி எப்ப பணம் தேவைப்படுதோ அப்பதான் வீட்டுக்கு வர்றது, காலியான பிறகு. அப்புறம் எங்க அம்மா இருக்கிற காசு வச்சு மீட்டு எடுத்துக்கும். ஆமா, இப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் என்ன பண்றாரு, பனியன் கம்பெனி வச்சு கொடுத்தாரு. பனியன் கம்பெனி வச்சு கொடுத்தா, நான் வைகோபாலசாமி சிவகாசி பார்லிமெண்ட் எலெக்ஷன்னார்ல, ஆமா, அப்போ நான் திருப்பூர்லேருந்து நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். புதுக்கோட்டை சரி போகிறாரு, கோவை ராமகிருஷ்ணன், நாங்கள்லாம் போய் ஜெயிக்க வைக்கிறதுக்காக போய் 1.5 மாதம் தங்கியிருந்தோம். தங்கியிருந்து வைக்க தோற்று போயிட்டாரு, காளிமுத்து ஜெயிச்சிட்டாரு. திருப்பூர் வந்து பனியன் கம்பெனி தேன பனியன் கம்பெனியை காணும், பாதி விலைக்கு வித்து விட்டார். ஓ, நீங்கள் அதை விட்டுவிட்டே போயிட்டீங்க. எனக்கு காசு கஷ்டம் எப்போ தெரியுதுன்னா, எங்க அப்பா இறந்து 2005 இறக்குறாரு. அது வரைக்கும் எனக்கு இந்த பண கஷ்டங்கிற எந்த விஷயமே தெரியாது. உங்களுக்கு திருமணம் எப்படி? திருமணம் வந்து 98 பண்றேன். இந்த ஈழ போராட்டத்துல சுத்தி திரியும் போது எனக்கு ஒரு நண்பர் ஊட்டி கூடலூர்ல சிடிசியில, நீங்க ஒன்னும் வாக்குறுதி எல்லாம் கொடுக்கல, ஈழ போராட்டத்துல கலந்துக்கனால ஈழ பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி இல்ல மனசுக்குள்ள அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கல்யாணத்தை பத்தி ஐடியா இல்லையே, அப்புறம் எங்க போய் ஈழத்தை சீமான் மாதிரி ஈழத்தை போராட்டத்தை கல்யாணம் பண்றது? நான் பொறுப்பு இல்ல, நிறைய கேள்விப்பட்டதுனால சொல்றேன். அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. மனைவியுடைய அக்கா வீட்டுக்காரு ஊட்டி கூடலூர்ல இருந்தாரு. அவரு சிடிசியில கேஷியர், கவர்மெண்ட் ஸ்டாஃப். நான் அங்க என் மனைவி சந்திச்ச பிறகு எங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன லவ். ஆமா. அதோட முடிஞ்சிருச்சு. அது அதோட ஊருக்கு போயிருச்சு. அவங்க விழுப்புரம், நான் நாடாரு, அவங்க கோனாரு. சரியா, ஊருக்கு போயிருச்சு. ஊருக்கு போய் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க நான் ஒருத்தரை விரும்புறேன். அண்ணன் தம்பி 5 பேர் சொல்லிட்டாங்க. ஆமா, அண்ணன் தம்பி 5 பேர் அரசு ஊழியர், 5 பேர் பொண்டாட்டி அரசு ஊழியர். தலைமை ஆசிரியர் எப்படி இருப்பாங்க? யாரும் லவ் பண்றா, ஒரு விடுதலை புலி கொடுத்தா தெரியலாம் பாருங்க. அப்போ அண்ணன் தம்பி 5 பேர் கொடுத்துருக்காங்க தங்கச்சி. உங்களே விட்டுருக்க மாட்டாங்களா? அப்போ எவ்வளவு போல்ட்னஸ் பாருங்க, தைரியமா சொல்றதுக்கு தைரியம் இருக்கு அந்த காலத்துல. கோச்சிட்டு அக்கா வீட்டுக்கு வந்துருச்சு. நான் அவரை வர சொல்லுங்க. நான் எனக்கு அப்ப வந்து செல்போன்லாம் இல்லாத. ஆமா, எனக்கு தகவல் வருது, இது தபால் போடுது, கடிதம். ஆமா, அந்த கடிதத்தை பார்க்கும்போதே ஒரு பரபரப்பா இருக்கும், பரவசமா இருக்கும் அந்த காலத்துல. அப்போ நீங்க என்னை வந்து திருப்பூருக்கு கூட்டிட்டு போலீங்கன்னா நாங்க மலையில இருந்து சேர்த்துருவேன். என்னடா அது பெரிய வந்து பார்த்தேன். ஒரு சிம்பிளா கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். ஐயோ, இது என்ன சாதியோ என்னமோ, ஏதோ நமக்கு ஏழாங்கடை, தோப்பு துறவு, சொந்த மொத்தம்லாம் கிடக்கு, இதெல்லாம் சேர்த்த மாட்டாங்கிறாங்க. எங்க எங்க வீட்டுல அப்பா அம்மாவும். அவங்களுக்கு என்னன்னா, நீங்க எப்பவுமே தடலடியாவே தான் இருந்திருக்கீங்க எல்லா விஷயத்துலயுமே. திருமணமும் கலப்பு திருமணம். ஆமா. அப்புறம் ஏன்னா அது உணர்வு வந்துருது நமக்கு. அது தன்னை மீறி. அதாவது விஷயத்தை கேளுங்க, கல்யாணம் பண்ணியாச்சு, எல்லாம் சேர்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு முடியான்ட்டாங்க. ஏதாவது பணங்கன்னா வேணா கொடுத்துடலாம், அது அது கோணாரா கிணறு, அதெல்லாம் நம்ம சாதியில போய் தோப்பு துறவோட கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு. நான் திருப்பூர்ல குடியிருக்கேன், ஃபேமிலியோட. நானும் மனைவி இருக்கோம். இது ஒரு ஈழ போராட்டம் மறுபடியும். ஆமா, ஜெயிலுக்கு போயிட்டேன். எவ்வளவு நாள்ல திருமணம் ஆகி? ஒரு 10 நாள்ல திருமணம் ஆகி 10 நாள். ஆமா. இவ எங்க விட்டுட்டு ஓடி போயிட்டானா இல்ல என்ன ஆனா? ஏன்னா உங்க ஹிஸ்டரியை ஃபுல்லா சொல்லிருக்க மாட்டீங்க. தெரியும். என்ன ஆனா, ஒருவேளை ஓடி போயிட்டானா, எங்க போய் பாக்குறது? அழுதுட்டே கிடக்குறான். ஐயோ, 15 நாள் கழிச்சு திருப்பி வர்றேன். ஏதோ அரிசி பருப்பு புளி இருக்கு, அவங்க வீட்டுக்கும் போக முடியாது. அவனை எங்க வீட்டுக்கும் போக முடியாது. அப்போ 15 நாள் இப்படியே குத்துயிரும் கூட கிடக்குறான். வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். அப்பதான் யதார்த்த வாழ்க்கை வர்றீங்க.
அப்பதான் எனக்கு அந்த வாழ்க்கை, குடும்பம், என்னன்னுங்கிறது உணர குட்டி, முடியுது. சொந்தம், பந்தம். ம். இப்ப அம்மா தான் அப்பா கண்டிப்பா அம்மா பார்த்திருப்பாங்கல்ல, பாத்துக்குவாங்க. கவலை அவ வீட்டுல இல்லையே. அவ வீட்டுல பாத்துக்குவாங்க. ஆமா, நிச்சயமா. ஒரு வீடு பிடிச்சி வச்சிருக்கான், அந்த வீட்டுல பக்கத்து இது மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டா வீட்டை காலி பண்ணி விட்டுருவான். எங்க ஆமா, அது எங்க தெரிஞ்சா. போகும்? ஆமா, கண்டிப்பா. அப்பதான் நான் யதார்த்தத்தை புரிஞ்சேன். சரி, ரைட், ஓகே. ம். அப்புறம் இப்படித்தான். அப்புறம் என் பையன் 98ல என் பையன் பிறந்தான். பிறந்த பிறகுதான் அவங்க வீட்லயும் சேர்த்துக்கிட்டாங்க, என் வீட்லயும் சேர்த்துக்கிட்டாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு மாறி 95ல நான் சென்னை வந்துட்டேன். திருப்பி ஃபேமிலி விட்டு. ஆமா, இல்ல நான் ஃபேமிலி விட்டுட்டு சென்னை வந்துட்டேன். சென்னை வந்து ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கணும் ஒரு வெறியில தான் நான் வந்தது. ஆனா தேடல் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஆமா ஆமா ஆமா. எதுலயுமே நீங்க லாக் ஆகல. எதுவும் லாக் ஆகல. அது என்னமோ அது இயற்கை எனக்கு. இயற்கை. அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் லாக் ஆகாம, ஒரு தொழில் ரீதியாக லாக் ஆகாம, இப்படியே அந்த ஒரு தேடலை நோக்கியே நீங்க பயணிச்சிருக்கீங்க. ஆமா. அதாவது 91 ராஜீவ் காந்தி மரணம். அப்ப முழுக்க ஈழ போராட்டம். வருஷம் பிரபாகரனுக்கு பிறந்த நாளுக்கு போஸ்ட் அடிச்சு விட்டுவோம். அந்த வருஷம் நம்ம பசங்க அடிச்சு ஒட்டியே ஆகணுங்கிற சீரியஸ் தெரியாம. ராஜீவ் இறந்த வருஷம் எவ்வளவு புலிகள் இயக்கத்துக்கு எவ்வளவு கொடூரம் தெரியுமா? ஆமா. அடிச்சு ஒட்டியே பயங்கர கோவத்துல இருந்தாங்க எல்லாமே. மக்களை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இதுதான். அதாவது இதெல்லாம் இன்னைக்கு நினைச்சா பிரமிப்பா இருக்கு. அடிச்சு போஸ்ட் ஒட்டியாச்சு. போஸ்ட் சென்னை ஃபுல்லா. ஆமா, இல்ல திருப்பூர்ல. ஓ, நீங்க அங்க இருக்கீங்க. புதுக்கோட்டையில ஷெரீஃப் ஓட்டுனார். கேஎம் ஷெரீஃப் தெரியும். அவரு திருச்சி ஜெயில, நான் கோயம்புத்தூர் ஜெயில தூக்கிட்டாங்க. ஆமா. அப்போ இந்த ஈழ போராட்டத்திற்காக நீங்க பின் விளைவுகளையே பார்க்காம, குடும்பம், குட்டி, பொண்டாட்டி, புள்ள எதையுமே பார்க்காம, அதாவது நான் ஈழத்துக்கு போகிறதுக்காக 93 மண்டபத்தில் ஒரு பெரிய தலைவர் பேர் வேண்டாம், அவரோட படுத்து கிடக்கிறேன் மண்டபத்தில். அவங்க எப்போவுமே 3 மணிக்கு தான் போட்டு எடுப்பாங்க. நான் தூக்கம் வரல, திரும்பி படுத்துட்டு இருக்கேன். அப்போது அது ஒரு பெரிய தலைவர், மூத்த தலைவர். என்ன யாழ்ப்பாண பாஷையில் என்ன பாண்டி நித்திரை இல்லையோ என்ன, எனக்கு ஏன் தூக்கம் வரலின்னா, அண்ணன் இங்கே செட்டில் ஆகிட்டான், அப்பா அம்மா 2 பேரும் தனியாக இருக்காங்க. நம்ம போய் அங்கே இருப்போமோ சாவரமோ எது ஆகுது, அது 2 அனாதையே போயிருமே. யார்? அப்பா அம்மா. அவங்க நம்மளை ரொம்ப நம்பிட்டு இருக்காங்கல்ல. எங்கள் அம்மா எனக்காக தோணுது. ஆமாம், எனக்காக ஒரு 1000 பொண்ணு பார்த்துருக்கும், 1000 ஜாதகம் எழுதியிருக்கும். ஏன்னா எங்க அண்ணன் பிறந்து 15 வருஷம் கழிச்சு தான் நான் பிறந்தேன். அந்த அவங்க அம்மா சொல்லும், கொப்பனும் வந்து ஒத்தக்கா வத்தி ஒரே ஆளா பிறந்திருக்கான், இவனும் ஒத்தையாளா பிறந்திருக்கான். யாரு? எங்க அண்ணன் மூத்தவர். ஆமா. அப்போ அவ எல்லாம் 15 வருஷம் கழிச்சு பிறகுனா பெரிய விஷயம். சாமி விடுவாங்களாம். அவங்க அப்பனும் ஒத்த, இவனும் ஒத்த. திட்டுவாங்களா? அதான் கல்யாண கச்சேரி நல்லது இடத்துல போனா, அப்ப இன்னொரு கூட ஒரு பையன் பிறக்காத, பையனை பிள்ளைய பிறக்காதான்னு. நான் வேண்டாத சாமி இல்ல, கேட்காத கோயில் இல்ல, போகாத கோயில் இல்ல, குடிக்காத மருந்து இல்ல, சுத்தாத பிள்ளையார் கோயில் இல்ல, அரச மரம், ஆலமரம், இப்படி 15 வருஷம் நான் போராடணும்டா. அதனால உங்க மேல கொஞ்சம் ரொம்ப பாசம். நான் எதை செஞ்சாலும் நகையை கேட்ட கல்வி. எங்க அம்மா எப்பவுமே ஒரு 100 பவுன் நகை போட்டு 100 பவுன் நகை போட்டிருக்கும். எங்க அப்பா அவ்வளவு நல்லா வச்சிருந்தாரு. அப்போ அவன் நெக்லஸ், அட்டியான என்ன நகை வருதோ எங்க அம்மா செஞ்சிடும். பணத்துக்கு ஒரு தொழிலதிபராச்சு பணம். இப்ப எங்க அப்பா பண்ண வியாபாரத்துக்கு 200 மார்வாடி நீ திருப்பூர் பண்றான். அது பாய் அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது லாரியில வந்து சரக்கு இறங்குனா அப்படியே வியாபாரி பூரா வந்து அப்படியே வலிச்சிட்டு போயிடுவோம். இல்ல, யோசிச்சு பாக்குறேன் நானே. ஒரு சமுதாயத்துல ஒரு பின்தங்கிய சமுதாயமா இருந்த அப்பா ஒரு தொழில் பண்ணணும்னு நினைச்சாரு பாருங்க. அந்த இடத்துல எங்கேயும் போய் ஒரு அடிமையா வேலை செய்யாம, வேலை செஞ்சா கூட அந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஒரு தொழில் பண்ணி வாழணும், என் பிள்ளைகளை வந்து கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு பாத்துக்கலாம். பெரிய விஷயம் தான். அதாவது எங்க அப்பா தொண்டியா நம்ம ஹைதர் அலி இருக்காருல்ல, தாமுக ஹைதர் அலியுடைய அப்பா, அவரும் எங்க அப்பா வந்து அந்த தொண்டியில இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போறாங்க. சரி சரி. ஏதாவது வியாபாரம் பண்ணணும், பிழைக்கணும். அப்ப அங்க போய் கோயம்புத்தூர்ல போய் ஒரு பிளாஸ்டிக் கடையில வேலைக்கு இருக்காங்க 2 பேரும். நீங்க ஹைதரன் அப்பா கோவங்குடியாரு எங்க வீட்டுக்கு வருவாரு. பிச்சா 2 பேரும் ரொம்ப அநியோன்யமா இருப்பாங்க. அப்போ திராவிட கழகத்துல நான் இருந்ததுனால, நீங்க வந்து ஆன்டி RSS பிஜேபி பண்ணதுனால, எங்க அப்பா பேர் நாகூர் பிச்சை, இவன் முஸ்லீமு, இவன் முஸ்லீமு, பாண்டியன் பேரு புனை பெயரு,
இப்படித்தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பூரா ஓகே ஓகே போலீஸ் டிபார்ட்மெண்ட் பூரா இப்படித்தான் நினைச்சாங்க. இவன் வந்து நீங்க ஒரு இஸ்லாமியராவே அவங்க முடிவு பண்ணிட்டானுங்க. அப்புறம் நண்பர்கள் பூரா முஸ்லீம், அப்புறம் முஸ்லீமோட நிக்கிறது திராவிடர்கள் என்ன எல்லாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ இவன் பூர்வீகத்தை கண்டுபிடிக்கணும்னா எங்க போய் பூர்வீகத்தை, நானும் எங்க குடும்பம் தானே, பூர்வீகத்துல எங்க போகணும், ராணுவம் போகணும். அப்ப யாருக்கு எங்களை பூர்வீகம் யாருக்கும் தெரியல. அப்போ இவன் முஸ்லீம் இப்படிதான் நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க. நான் அப்புறம் என்ன ஜாதி, ஏதோ ஒரு ஜாதி, உனக்கு என்ன ஜாதி பத்தி என்ன இல்ல அண்ணாச்சிங்கிறாங்களே, அங்க நாடார்கள் அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க, அண்ணாச்சிங்குவாங்களே. அப்போ ஏதோ ஒரு ஜாதியா கூடியா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிபிசி சார் எஸ்பிசிடி ஒருத்தர் இருந்தான் சுப்பிரமணியம், அவன் என்ன ஜாதினா சொல்லியா, குறை ஜாதியா போயா. அப்போ இப்படி ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருந்து ரொம்ப நாள் இருந்து, அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் நாடார் இந்து நாடார் தெரிய வந்திருக்கு அவங்களுக்கு. ஆமா ஆமா. அப்போ மண்டபத்துல நீங்க அதை தங்கி இருக்கிறீங்க. அப்போ 3 மணிக்கு போட்ல சிலோனுக்கு போறது, நான் தூக்கம் வரல. சரி போயிட்டோம்னா எப்ப திரும்பி வர போறோம். அப்ப வந்து சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சானே. ஆமா ஆமா. சரி, அதாவது கடல் வத்துனா தான் கடத்தல் நிற்கும். எந்த காலத்திலையும் புலிகள் போட்டு இந்தியா இலங்கைக்கு நீங்க எது டவுன் பஸ் மாதிரி இந்தியா ராணுவத்துல மண்ணில கண்ணை தூவி, இலங்கை ராணுவத்துல மண்ணை தூவி போட்டு ஓடிட்டு தான் இருந்து, நிறுத்தவே முடியல. 2009 யுத்தம் முடிந்த பிறகுதான் நீங்க 80ல ஓட ஆரம்பிச்ச போட்டு, இப்போ 1980ல ஓட ஆரம்பிச்ச போட்டு நீங்க 2009 தான் நின்றுச்சு. நீங்க அதெல்லாம் வேற்று கிரக மனிதர்கள் அவனுக்கு இந்த எல்லாருமே அந்த அப்படிதான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடுனா இப்படிதான் நீங்க செய்ய முடியாத வேலைகளே இல்ல அவங்களால. நான் இப்ப நிறைய ஈழ நண்பர்கள் எனக்கு அந்த இயக்கத்துல ரகசியமா இப்ப எல்லாம் ஃப்ரீயா பேசுறாங்க. அப்போ இந்த கேபின்னு ஒருத்தர் இப்ப இலங்கை ராணுவ பாதுகாப்புல இருக்காருல்ல, மலேசியாவிலும் தூக்கிட்டு, அவரை பத்தி சொல்லணும்னா நீங்க 5 சீன் கேனரி படம் எடுக்கலாம். 5 சீன் கேனரி படம் எடுக்கலாம். அப்போ இலங்கை ராணுவம் ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு ஆயுதங்களை வாங்கி எங்க கொரியாவுல வாங்கி கப்பலை ஏற்றி கொண்டு வந்து இறக்க போறான் எங்க இலங்கையில. அப்போ அவன் வந்து கப்பல் வந்து குறைஞ்ச விலைக்கு வாடகைக்கு, இப்போ லாரி வாடகை பிடிக்கும், டெண்டர் கால்ஃபார் பண்றான். கேபி என்ன பண்றாரு, அவரே ஒரு கப்பல் கம்பெனியை உருவாக்கி ரொம்ப கம்மியான விலைக்கு இந்த டெண்டரை கொடுக்குறாரு. யாரு? நான் சொல்ற புலி தலைவர் தான், சர்வதேச பொறுப்பாளர் கேப் குமரன் பத்மநாபன். பிரபாரனுடைய மனைவி கல்யாணம் பண்ணார்ல திருப்பூரூர்ல, அப்ப மாப்பிள்ளத்தோட உட்கார்ந்துருப்பார் குமரன் பத்மநாபன், இன்னும் இருக்காரு. அப்போ நீங்க இப்படி எல்லாம் கற்பனை பண்ண முடியுமான்னு பாருங்க, கற்பனைக்கு எட்டாத விஷயங்களால தான். அப்போ அந்த டெண்டரை கால்ஃபார் பண்ணி கப்பல்ல எல்லாம் ஆயுதங்களை ஏத்துறாங்க. ஏற்றி அந்த கப்பல் இலங்கையை நோக்கி வருது. இலங்கையை நோக்கி வந்து கொழும்புக்கு போகாம நேரம் முல்லைத்தீவுக்கு வந்துருச்சு. எவ்வளவு கோடி கப்பல்? 2000 கோடி கப்பல். இலங்கை அரசாங்கம் நடுங்கிறான். இலங்கை அரசாங்கம் எப்படா நம்ம கப்பல் புலிக்கு போச்சு, எப்படா நடந்தது? முதல்லயே நடந்துருச்சு. அந்த கப்பல் மாலுமி, கப்பல் கேப்டன் எல்லாம் யாரு? புலிகள். அப்போ எல்லாமே இலங்கை அரசாங்கத்துடைய ஆயுதங்களை நீங்க இலங்கை அரசாங்கத்தை இறக்குற மாதிரி அவ்வளவும் நம்பி ஏத்துறான். ஓகே ஓகே. இது வந்து முழுக்க இலங்கை கவர்மெண்ட் தான் கேட்கற மாதிரி டெண்டர் போட்டு எல்லாம் புலிக்கு மாறுது, கை மாறுது. அப்படியே நீங்க கொழும்புக்கு போகாம முல்லைத்தீவுக்கு வந்துருச்சு 2000. அப்போ நீங்க கேபி அவனை என்ன சொல்லுவீங்க? கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? கண்டிப்பா. அதாவது நீங்க ஐரோப்பாவில் சொல்லுவாங்க, ராணுவத்துக்கு ஒரு 2000 துப்பாக்கி வாங்குவாங்களாம். கேபி போய் 2000 துப்பாக்கியான ரவுண்ட்ஸ் வாங்குவாராம். அப்ப அந்த கம்பெனி கேட்பானா, என்னையா துப்பாக்கி வாங்க ரவுண்ட்ஸ்? அதான் முதலே வாங்கியாச்சே. யாரு? கேபி. யாரு? அரசாங்கம் வாங்கிருச்சு. அதான் துப்பாக்கி வாங்குறது. அரசாங்கம் வாங்கி கூட எங்க வைக்க போகுது? ராணுவ முகாம் வைக்க போகுது. அதை அடிச்சு இவங்க எடுத்துக்குவாங்க. அடிச்சு அதனால இது மட்டும் ரவுண்ட்ஸ் மட்டும் வாங்குறாங்க. இப்படித்தான் அந்த யுத்தத்தை 83ல இருந்து 2009 வரைக்கும் நடத்தியவர்கள் புலிகள். நீங்க
மாலை முரசு பேப்பரு முதல்ல பார்க்கறது ஈழத்துல பிரபாரம் தான். சொன்னா நம்புவீங்களா? எப்படி போவோம்? போட்டு இன்னைக்கு பிரிண்ட் ஆனா உடனே 2 hour 1 hour முதல்ல அந்த புலிகள் போட்ல வைக்கிறத இந்திய பத்திரிகைகள் கட்டுத்தான். எல்லா பத்திரிகையும் அதுல இருக்கும். அதுல குறிப்பா தமிழ் தான் முக்கியம். தமிழ் தானே வாங்க படிக்கிறது. அப்போ தமிழ்நாட்டுல அரசியல் நிலவரம் என்ன? இப்ப யூடியூப் வந்துருச்சு. கரெக்ட். இப்ப அதுக்கு அந்த கம்யூனிகேஷன் தான் இது. யார் என்ன பேசுறாங்க, என்ன நடக்குதுங்கிறது எல்லாமே. அப்போ நல்ல தகவல் தொடர்பு தான் அந்த காலத்துல. ஆமா. அப்போ நீங்க அதே போல அவன் போட்ல இறங்குவான். நம்ம ராணுவமா போலீஸை பிடிச்சா ஒன்றும் இல்லை, இடுப்புல நீங்க பிஸ்கட் கட்டியிருப்பான், அந்த இந்த மாதிரி கோல்டு பிஸ்கட். ஒரு 1 கிலோ 5 ஆக்கிடுவான். அப்போ 200 கிராம் இருக்கும். அதில் எடுத்து ஒரு பீஸை வீசுவான், 1/4 கிலோ வீசுவான். அதிகாரி பூரா அதைத்தான் போய் எடுப்பான். இப்படி பல சூழ்நிலைகள் நடக்கும். நாய்க்கு பிஸ்கட் போட்டு அதேதான் இது கோல்டு பிஸ்கட். வெளியில அவன் இந்தியாவுக்கு புறப்பட்டான், ஒரு போட்டோட புறப்பட்டான், சில வேலைகளுக்கு புறப்பட்டான்னா இடுப்புல 1 கிலோ அடிச்சிருவான். ஒரு கிலோ. அப்போ அவன் எப்பாவது கிடைச்சான்னா கோல்டு வாங்கறதுக்கு பார்ப்பான தவிர அவனை பிடிக்க நினைக்க மாட்டான். இதுதான் ராமேஸ்வரம் டு வேதாரண்யம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடல். புலிகள் எல்லாம் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க, கோடிக்கணக்கா, லட்சம்லாம் இல்ல, கோடிக்கணக்கா. அந்த பக்கமும் வாழ்ந்திருக்காங்க, அந்த பக்கம் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு பண்டமாற்று முறையே கோல்டு தான். எங்க வாங்குவோம்னா, இப்ப வந்து சுபாஸ்கரன் அதான் தொழில் பண்ணிட்டு இருக்கான். யாரு? இந்த லைக்கா அவனுக்கு தான் இப்ப கோல்டு மைன்ஸ் வச்சிருக்கான். எங்க? சவுத் ஆப்பிரிக்கால. வருஷத்துக்கு ஒரு 50 டன் வித்துட்டு இருக்கான். புலிகள் என்ன பண்ணுவாங்க, இப்ப இங்க ஒரு பவுன் 50,000 ரூபானா அங்க ஒரு 20,000 ரூபா தான் இருக்கும், பாதிக்கு கீழே தான் இருக்கும். அப்போ ஒரு 10 டன் 5 டன்னு அவங்க கப்பல்ல நாட்டுக்கு வந்துடும். நீங்க டாலர்களையோ பணத்தையோ இந்தியன் கரன்சியோ அமெரிக்க டாலர் கோல்டு தானே எல்லாத்துக்குமே பொதுவானது. அதானே எந்த கண்ட்ரில கோல்டு கொடுத்து வாங்கிடுவானே. நேவி, இலங்கை நேவியே பார்த்தாலும் தூரமா இருந்தா சுடுவான். நீங்க சுடாம அவன் புலிகள் போட்ல நின்னான்னா நீங்க வயலஸ்ல அவன் சிங்களத்தை சொல்லுவான், டேய் உனக்கு என்ன வேணும் வாங்கிட்டு போ, உனக்கு என்ன வேணும் வாங்கிட்டு போ, தேவையா சுடாத, உனக்கு எங்க கொடுக்க சொல்ற கொடுத்துட்றோம், நீங்க வந்து கிளம்பி போயிரு. பக்காவா பண்ணுவாங்க மாதிரி. அதாவது இப்ப அந்த போர்ட்ல இருந்து நீங்க அந்த மண்டபத்துல இருந்து அங்க இருந்து எப்படி டேர்ன் ஆகுறீங்க? நான் போகல. அந்த தலைவர் அவர் போயிட்டாரு. நான் எதுக்குன்னா நம்ம பல 3 தடவை போட்ல போயிருக்கேன். போட்ல 3 தடவை இலங்கைக்கு போயிருக்கேன், வந்திருக்கேன். ஃப்ளைட்ல 2 தடவை போயிருக்கேன், வந்திருக்கேன். நான் அந்த முறை எனக்கு அங்கேயே போய் செட்டில் ஆகிற மூடுல ஆனா அதை தவிர்த்துட்டேன். அத இனிமேல் நம்ம அங்க போய் செட்டில் ஆகக்கூடாது. போலாம் வரலாமே தவிர செட்டில் ஆக முடியாது, அங்க நிம்மதியா வாழ முடியாது, எந்த நேரம் மரணம். அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல சார். அது மாதிரி நிறைய பேர் போய் செத்து போயிட்டான். இங்க இருந்து போன தமிழர்கள், தமிழ் இளைஞர்கள் பூரா நிறைய பேர் செத்து போயிட்டான். அதை பத்தி எல்லாம் அவன் யோசிக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு என்னன்னா, அப்பா அம்மா, வயசான அப்பா அம்மா நம்ம இல்லைன்னா அதுக வயசான காலத்துல என்ன பாடுபடுவாங்க. அது இயல்பு அப்படியே நடந்தது. எங்க அப்பாவுக்கு வந்து ப்ரெஷர் இருந்தது. நான் சென்னையில செட்டில் ஆயிட்டேன். சென்னையில செட்டில் ஆன பிறகு எங்க அண்ணன் பையன் அவன் வீட்டுல இருந்தான். அவனும் மனைவியை கூட்டிட்டு தனியா போயிட்டான். 2 பெருசுகளும் தான் இருக்கு எங்க திருப்பூர் வீட்டுல. இன்னைக்கு அது வீடு இருக்கு. ஒரு 50,000 ரூபா வாடகை வருது. ஆனா 2 பேருக்கு ஹோட்டல் சாப்பாடுல வெந்திருக்கும், வேகாத இது. அவருக்கு ஒரு 6 மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடணும். அவர் அதை சாப்பிடல, 1 மாசம் சாப்பிடல, ஸ்ட்ரோக் வந்துருச்சு. நான் சென்னையில பாத்துக்காதனால நான் மெட்ராஸ் கூப்பிட வரமாட்டேன். அப்புறம் மெட்ராஸ் செட்டில் ஆகி நான் தமிழா பத்திரிகை நடத்த ஆரம்பிச்சேன். அதுலதான் தமிழா வர்றீங்க. 95ல வந்தேன். 2000ல அதை நான் ரிஜிஸ்டர் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல வந்து வீக்லியா ஓட்டினேன், அப்புறம் பை வீக்லியா ஓட்டினேன், அப்புறம் வந்து 15 நாளுக்கு ஒருக்கா ஓட்டினேன். 2005 எங்க அப்பா இறந்த பிறகு ஒரு மிஷினே வாங்கிட்டேன். தினகரன்ல வெப் ஆப்செட்டை வாங்கி டெய்லியாவே பண்ணேன். ஆமா, 2015-16 வரைக்கும் பண்ணேன். ஆமா, 95 to 15-20 வருஷம். ஆமா, அப்புறம் தான் வேலைக்கு போனது. ஆனா அதுல ஒண்ணும் பெருசா வருமானம்லாம் ஒண்ணு. அதே எனக்கு என்னன்னா, உங்களுக்கு அது நோக்கம் இல்லை. ஆனா இல்ல, அதான் நோக்கம். அதுக்காக எவ்வளவு சிரமப்பட்டோம். அதாவது நான்
எங்கே அது சறுக்குதுன்னா, ஜெயலலிதா 2016 2வது சிஎம் ஆகுது. அதற்கு முன்பு எனக்கு அரசு விளம்பரம் மாதம் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு டெய்லி பேப்பரில் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை மாதம் 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பொழப்பு ஓடிடும். நான் இதெல்லாம் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் வாங்குவேன். சரி வெளியில் எங்கேன்னா அமைச்சர் இருப்பேன். நான் எந்நேரம் எப்பவுமே தலைமைச் செயலகத்தில் தான் இருப்பேன். இருந்து ஏறக்குறைய ஒரு அமைச்சர்கிட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கு விளம்பரம் வாங்கிடுவேன். அப்படி ஒரு 20 அமைச்சர்கிட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் விளம்பரம் வாங்கிடுவேன். அப்போ எனக்கு மேக்சிமம் டெய்லி ஒரு 10,000 ரூபாய் சொந்த பிரஸ். டெய்லி 10,000 ரூபாய் மேனேஜ் ஆயிரும். அடிஷனல் 10,000 ரூபாய்க்கு கடன் ஆயிட்டு இருந்தது. அதை அரசு விளம்பரமா எனக்கு மாசம் ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைச்சதுன்னா அது ஸ்டாண்ட் பண்ணிடுவேன். ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த 5 லட்சத்தை 10 லட்சம் ஆகணும்னா ஈஸியா ரன் பண்ணிடலாம். 16 ஸ்டாப் ஆயிடுச்சோ முடியாது. வெள்ளம் வந்தது இல்ல, வெள்ளம் வந்தப்போ பிரஸ்ல தண்ணி ஏறி ஒரு 7-8-10 லட்சம் ரூபாய் பேப்பர்லாம் ஊறி போய், எந்த பொருளா இருந்தா தண்ணி நினைஞ்சா பாதி பேப்பர் இருப்பீங்க. அதோட பார்த்தேன் இதுக்கு மேல நம்மளால பண்ண முடியல. ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றேன். ஒரு ப்ராப்பர்ட்டியை திருப்பூர்ல 25 லட்சம் ரூபாய்க்கு தான் விற்றேன். எங்கள் அப்பா இறந்த பிறகு ஒரு ப்ராப்பர்ட்டி எனக்கு எழுதி வச்சாரு. அந்த ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு மொத்தமே 25 சென்ட் 25 லட்சம் ரூபாய்க்கு தான் விற்றேன். இன்னைக்கு அங்கே ஒரு சென்ட் 25 லட்சம் ரூபாய், 6.5 கோடிக்கு போகுது. அப்போ இப்படி நிறைய தாங்க முடியாத இழப்பு. அப்புறம் பார்த்தேன் இதுக்கு மேலே நம்ம போராட்டம் நடத்த முடியாதுன்னு அப்படியே நிறுத்திட்டு அந்த மிஷினை பழைய இரும்புக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு விற்றேன். ஆபீஸை காலி பண்ணேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு தமிழக அரசியல் ஒரு பைவீக்லி வந்து இல்லை, அது வேலைக்கு சேர்ந்துட்டேன். அப்புறம் அங்கிருந்து தமிழன் டிவி தமிழன் டிவி வேலைக்கு சேர்ந்தேன். இப்படிதான் அதோட முடிஞ்சு. அதுக்கு மேல முடியல. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சொத்து எனக்கு கொஞ்சம் இருக்கு. அது உண்மையாகவே எங்கள் அண்ணன் இறந்துட்டாரு. எங்கள் அண்ணன் செகண்ட் ஒய்ஃப் பண்ணி செகண்ட் ஒய்ஃப் கட்டுப்பாடு அது சொத்து அது விற்றா ஒரு 4-5 கோடிக்கு போகும். அது இந்த கேசிக்ஸ்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக விற்று மறுபடியும் பற்றி நடத்திருப்பேன். இந்த வழக்கிழக்கு இருக்கிறதுனால நான் அந்த முயற்சியும் பண்ணலை. அதோட அப்படியே விட்டு பத்திரிக்கை நிறுத்தியாச்சு. இப்போ பாப்பா வந்து இங்கே இருக்காங்க. பாப்பா பாண்டிச்சேரியில் இருக்கான். பாண்டிச்சேரியில். ஆமாம் ஆமாம். பையன் வக்கீல். அவன் சோயில்ல நல்லா படித்தான். லைலா ஸ்கூல் ஸ்டூடெண்ட். 98 பிறந்தான். லைலா ஸ்கூல் ஸ்டூடெண்ட். சோயில் சீட்டு கிடைச்சிது, அதை முடித்தான். அப்புறம் வக்கீல் முடிச்சுட்டு டெல்லியில் போய் நீரஜ் கிஷன் கவுல்ட்டு ஜூனியராக இருந்தான். அப்புறம் நாகமுத்துட்டு இருந்தான். டெல்லி சுப்ரீம் கோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணான். அதன் பிறகு லண்டன்ல அவனை பேரிஸ்டர் படிக்க வைக்கணும்னு ஈழத்தமிழர் நண்பர்கள் இவங்க மூலம் முயற்சி பண்ணேன். மெரிட்லயே அவனுக்கு கிடைச்சது. போய் 3 வருஷம் ஆச்சு. அங்க 2 வருஷம் பேரிஸ்டர் முடிச்சுட்டு இப்போ ஒரு சீனியர், அவர் ஒரு ஈழத்தமிழர் தான், ஸ்ரீஹரன் பேரு. அவர்கிட்ட ஜூனியரா இப்போ லண்டன்ல இருக்கான். இப்போ நீங்க பொதுவாகவே இந்த சோசியல் மீடியாக்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் கட்சிகள்லாம் எதிர்த்து நிறைய பேசி கான்ட்ரவர்சியா பேசும்போது பாப்பாவும் தம்பியும் என்ன உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்களா? இல்ல அதான் தலையிட மாட்டாங்களா? இல்ல அது தலையிடாம எப்படி இருப்பாங்க? இப்போ என்னுடைய உறவினர்கள் பூரா எல்லாம் சொந்தம் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு. அவர் ஏன் சென்னைக்கு போய் சொல்றீங்க? நான் பாண்டிச்சேரி வந்து என்னுடைய மனைவி ஊரு விழுப்புரம். அவங்க உறவினர் பூரா பாண்டிச்சேரியில் இருக்காங்க, கடலூர் இருக்கு, விழுப்புரம் இருக்காங்க. அந்த கொரோனா வந்த காலத்துல நான் அவங்களுக்கு அங்கே செட்டில் பண்ணிட்டேன். பாண்டிச்சேரியில் செட்டில் பண்ணியாச்சு. அதனால நீ அங்கே போகவே போகாத, நீ பேசாம வீட்டிலே இரு. இப்போ வீட்டுக்கு எனக்கு அந்த திருப்பூர் வாடகை வருது, அது அவங்க சமாளிச்சுக்கிறாங்க. அதெல்லாமே பாண்டிச்சேரி காந்தி ஸ்ட்ரீட்ல ஒரு சின்ன ஒரு ஜவுளி கடை மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். அதை வீட்டு அவ பாத்துக்கிறான். அது ஏதோ செலவுகளோ மேனேஜ் ஆகிக்குது. நம்ம வந்து போவோம்னா பாண்டிச்சேரி போய்க்கிறவங்க வந்துக்கிறவங்க அப்படி அவ்வளவுதான். அவன் அங்க லண்டன்ல செட்டில் ஆயிட்டான். அவ்வளவுதான். இதுதான் நம்ம வாழ்க்கை. ரொம்ப நேரம் பேசிட்டோம். எனக்கு உண்மையிலே பெருமையாகவும் இருந்துச்சு. ஏன்னா எப்படிப்பட்ட கடினமான பாதையெல்லாம் நீங்க கடந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது நம்ம அரசியல் களத்தை வந்து இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். ஏன்னா இதுவே நிறைய நேரம் எடுத்திருக்கீங்க. உண்மையிலே எங்களுக்குலாம் பெருமையாக இருக்குது. இனி வரும் தலைமுறையாவது இவ்வளோ கஷ்டத்தை கடந்து தான் ஒரு மனிதன் இடத்துக்கு வர முடியுங்கிறத நீங்கள் சொன்னது உண்மையிலே பெருமையாக இருக்குது.
அதை மற்ற இளைஞர்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணே. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.